ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி போணுச்சுட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஊருக்கு தான் வந்து போயிருந்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாதானத்தில் மாரியம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்து போயிருந்தோம். ஆடி மாதம் கடைவெளியில் வந்து இங்கே தீமிதி வந்து கோயிலில் வந்து வரும். அதனால் சரி மாவிளக்கு மாவு போட்டுட்டு அப்படியே சாமி அபிஷேகம்லாம் வந்து இன்றைக்கி இருக்குது. சரி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். மாமியார் வந்து மாவிளக்கு மாவு வந்து போடணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் அப்படியே கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. பசங்களை வந்து காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வந்தேன். சரி சாயங்காலம் போல் பசங்களை வந்து அழைச்சிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாயங்காலமுமே படையல் இருக்குது, அதனால் சாயங்காலம் அழைச்சிட்டு வந்துருக்கலான்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்காரங்களும் மட்டும்தான் காலையில் வந்து வந்தோம். இங்கே சாமிக்கு அபிஷேகம்லாம் நடந்துச்சு. அபிஷேகம் நடந்து தீபார்த்தனைலாம் வந்து காமிச்சாங்க. சிறப்பாக வந்து சாமியை வந்து அன்னதானம்லாம் வந்து போட்டாங்களா, சரி இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதோட வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்புனோம். சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கோயிலை வந்து சுற்றி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்ருந்தோம். நைட்டு வந்து சாமி புறப்பாடு இருக்கா, அதுக்கும் வந்து சைடில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே பார்த்துட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட கண்டினியூ வீடியோவை நான் நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே மாமியார், மாமனார், கொழுந்தனார் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம். ஆல்ரெடி இங்கே தீமிதிக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட கண்டினியூ வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.